GST Employees Welfare Association பத்ரா டிவிஷன் சார்பாக செயலாளர் திரு ராஜேந்திரன் அவர்கள். அம்மம்மா இந்திய அரசியல் சட்டம் எழுதியது யாரு? நம் நலத்திற்காக பாடுபட்டவர் அண்ணல் அம்பேத்கர். போராடி உரிமைகளை பெற்று தந்தது யாரு? வாதாடி விடுதலை நமக்கு வாங்கி தந்தது யாரு? போராடி உரிமைகளை பெற்று தந்தது யாரு? வாதாடி விடுதலை நமக்கு வாங்கி தந்தது யாரு? அண்ணல் அம்பேத்கர். सम्मा सम्बुद्धस्स बुद्धं शरणं गच्छामि धम्मं शरणं गच्छामि संघं शरणं गच्छामि तुरीयम्पि बुद्धं शरणं गच्छामि तुरीयम्पि धम्मं शरणं गच्छामि तुरीयम्पि संघं शरणं गच्छामि तदीयम्पि बुद्धं शरणं गच्छामि तदीयम्पि धम्मं शरणं गच्छामि तदीयम्पि संघं शरणं गच्छामि पाणातिपाता वेरमणि सिक्खापदं समादियामि अदिन्नदाना वेरमणि सिक्खापदं समादियामि कामेषु मिच्छाचारा वेरमणि सिक्खापदं समादियामि मूसावादा वेरमणि सिक्खापदं समादियामि सुरामेरय मज्जपमकट्टना वेरमणि सिक्खापदं समादियामि साधु साधु साधु. திரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நமக்காக சில செய்திகளை சொல்வார். வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்ரா பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய ஜெய்பி. ஒரு சிறப்பான ஒரு நாடகத்தை பார்த்தீங்க. அந்த நாடகத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாபாசாஹேப் அம்பேத்கர் எழுதுந்த அந்த நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்க. அதில் ரெண்டு யாரெல்லாம் எழுத வந்தாங்க, அவங்களால எழுத முடியாத போனதுன்றதை ஒரு ரெண்டு விஷயமாக சொன்னாங்க. இது ஒரு பெரிய விஷயமாக நாட்டில் இருந்தது. இது ஒரு ஏன்னா நாடு வெள்ளைக்காரன் நாடு கொடுத்தாச்சு, நம்மளுக்குன்னு ஒரு சட்டம், நம்மளுக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகணும். இது என்ன பண்ணுறது அப்படின்னும் போது இங்கே ஒரு டிஸ்கஷன் இருந்தது. நேரு தலைமையில் ஒரு டிஸ்கஷன் இருந்தது. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த உருவாக்கி அது வெளிப்படுத்தும் போது அந்த அந்த குழு, அரசியல் நிர்ணய குழு அப்பயே கலைஞ்சிடுச்சு. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல நேரால். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது ஆசியாவில் ஒரு சட்ட நிபுணர் இருந்தார், ஐவர் ஜென்னிஸ்ன்ட்டு. அவர் ஆசியா நாட்டுக்கெல்லாம் சட்டம் எழுதி கொடுத்துக்கிறார். அவரை போய் பார்க்கலான்னு போய் சந்தித்து பார்க்கலான்னு போயிருக்கிறார். அப்போ ஐவர் ஜென்னிஸை போய் சந்திக்கிறாங்க. எங்கள் நாட்டுக்கு ஒரு சட்டம் எழுதி கொடுக்கணும், நீங்கள் எழுதணும் போது நாட்டுடைய கட்டமைப்பை கேட்குறாரு.
ஐவர் ஜென்னிஸ், இந்தியாவுடைய உங்கள் நாடோடைய கட்டமைப்பு எப்படி, மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 40 கோடின்றாங்க. 40 கோடியான்றார். 40 கோடின்றாங்க. உங்கள் நாட்டில் என்ன மதன்றார்? இந்து மதன்றாங்க. இந்து மதத்தோடைய கட்டமைப்பை சொல்கிறாங்க. ஏன்னா ஊர்லேயே பார்க்குறோம், 2000 மாரியம்மா நம்ம கும்பிட்றோம். வைணவ சைவம் பார்த்தீங்கன்னா கடவுள் வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான வழிபாடு. சரி, இந்து மதம் தான் இருக்குதானா? இல்லை, கிறிஸ்தவ மதம் இருக்குதுன்றாங்க, இஸ்லாம் மதம் இருக்குதுன்றாங்க. கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் தான் இருக்குதா? இல்லை, பௌத்த மதம் இருக்குது, ஜைன மதம் இருக்குது, சமண மதம், சீக்கிய மதம், மதத்தை சொல்கிறாங்க. சரி, உங்கள் நாட்டில் என்ன மொழி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. மொழின்னும் போது தமிழ்லேருந்து கன்னடம், மலையாளம், பஞ்சாபி, மராட்டி, குஜராத்தி மொழி வரிசையாக சொல்லணும் வராங்க. இவ்வளோ மொழி பேசுகிறீங்க, இவ்வளோ மொழி பேசுகிறீங்க. இதை தாண்டி உங்கள் நாட்டில் என்ன இருக்கும் போது ஜாதின்னு இருக்குதுன்றாங்க. அது பார்த்தீங்கன்னா 9000 பிரிவு இருக்குது. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 9000 பிரிவு. அப்படியாப்பட்ட உலகத்திலே ஒரு பெரிய சட்ட வல்லுநரால் இதை இந்தியாவுடைய கட்டமைப்பை கட்டணும்னா அவர் கன்ஃபியூஷன் ஆகிட்டு, நான் எழுதி கொடுத்தேன்னா சட்டம் யாருக்கு பொருந்தோம்? பஞ்சாபிங்களுக்கு பொருந்துமா, கன்னடம் பேசுகிற மக்களுக்கு தான், இல்லை மராத்தி பேசுகிற மக்களுக்கு புரியுமா, இல்லை எந்த மதத்துக்கு பொருந்தோம், இல்லை எந்த ஜாதிக்கு பொருந்தோம் அப்படின்றத கன்ஃபியூஷன் ஆகி அவரால் கைவிடப்பட்டது. அது பிறகு தான் இப்போது நாடகத்தில் பார்த்தீங்க, நேரு போய் காந்தி கிட்ட பேசும்போது காந்தி யோசனை சொல்கிறார், நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரை போய் பாருங்கன்னா எனக்கு எண்ணம் அப்படி தான் இருக்குது, நீங்கள் சொன்னதுக்கும் என் மனசில் இருக்கிறதுக்கு அதுதான் இருக்குது. சரி, நாங்கள் போய் பார்க்குறோம் பாபா சாஹேப் அம்பேத்கர்ன்றோம். பார்க்கும்போது நேரு காந்தியை பார்க்கல, ராஜகோபாலாச்சாரி அனுப்புகிறாங்க, ராஜாஜி. ஏன்னா இவங்க மேலே நாட்டில் பாபா சாஹேப் ஒரு கோபம் இருக்குது. இல்லைடா வெள்ளைக்காரனை வெளியேறுன்றாங்க, அடிமைப்படுத்துகிறேன்றாங்க. இந்த நாட்டில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை தொட்டா திட்டுன்றான், பார்த்தா திட்டுன்றான், தெருவில் வராதன்றான். ஒரு குளத்துல தண்ணி, ஆடு மாடெல்லாம் தண்ணி கொடுக்குது, மனுஷன் போய் தொட்டா திட்டுன்றானே. தெருவில் ஆடு மாடெல்லாம் நடக்குது, நாய் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் நடக்குது, ஆனால் மனுஷன் நன்றா தீட்டுன்றானே. இதுக்காக போராட மாட்டாங்களே, இதுக்காக எந்த உண்ணாவிரதம் இருக்க மாட்டாங்களோ ஒரு வருத்தம் இருக்குது பாபா சாஹேப். அதனால் ராஜகோபாலாச்சாரி அம்சி பாபா சாஹேப் போனவுடனே ஒத்துக்கிறார். எதுக்கு ஒத்துக்கிறாருன்னா, இந்த சமூகம் இப்படி இருக்கிற சமூகத்தை எப்படி நம்ம எல்லாரும் மனித சமூகம் மனித மாண்பை மீட்டெடுத்து ஒரு மனித நேயத்தை கொடுத்து ஒரு சமத்துவ சகோதரத்தை உருவாக்க முடியுன்றதுக்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டியூஷன் எதிர்த்து ஒத்துக்கிறார். ஒத்துக்கின பிறகு 2 வருஷம் 11 மாதம் 17 நாள் அதோடைய பணி போச்சார். ஆஸ்திரேலியாலாம் பண்ண 10 ஆண்டு ஆயிடுச்சு அந்த நாட்டுக்கு சட்டம் எதிர்த்து. அமெரிக்காவில் 6 மாதம், கனடாவில் 2 வருஷம் 10 மாதம் இருக்குது, 11 மாதம். எல்லா நாட்டில் அரசியலும் சட்டம் உருவாச்சு. ஏஸ்னா ஏஸ்ன்னு கை தூக்கிட்டு அன்றைக்கி நடைமுறைக்கு வந்துடுச்சு. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எவ்வளோன்னா 8 மாதம் விவாதத்துக்கு வருது, கேள்விக்கு பதில். அன்றைக்கி கேள்வி கேட்குறவங்களாம் நாட்டில் யாராக இருந்தாங்கன்னா, அந்த பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 297 பேரில் 90% எல்லாம் பிராமணர்களாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி எப்படி ஒரு சுப்பிரமணிய சாமியை யாரால் சமாளிக்க முடியுதா? அன்றைக்கி எல்லாமே சாமிங்க அந்த அரசியல் நிர்ணய சபையில். அந்த சாமிகளாக சமாளித்து ஒரு பாபா சாஹேப் ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கி பாபா சாஹேப் ஒரு 65 வயசில் பாபா சாஹேப் இறந்து போகிறார். என்ன காரணம் போது இந்த பணி முடியாத பணி இது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு சட்டம் எழுதுறதுக்கு ஐவர் ஜென்னிஸாலே பண்ண முடியாதுன்ட்டார். பாபா சாஹேப்பால் பண்ணி முடிஞ்சதுன்னா எல்லாரோடைய இந்த நாட்டோடைய நலனை எப்படி, இந்த சிந்தனை, இந்த மனித சமூகமாக பிரிஞ்சிருக்கிற சமூகம் எப்படி இது ஒருங்கிணைக்கிறது, இவங்களுக்கு எப்படி ஒரு சமத்துவத்தை உருவாக்குது, எப்படி இவங்களை ஒரு சகோதரத்தை உருவாக்குது, ஸ்ட்ரெயின் பண்ணி எழுதின சட்டம் தான். அவர் 65 வயசில் இறந்து போனார். நேரு 74 வயசு, மகாத்மா காந்தி 79 வயசு, எல்லாம் 82. ராஜகோபாலாச்சாரி ஒரு 91 வயசு. பாபா சாஹேப் அம்பேத்கர் 65 வயசில் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் எழுதின ஸ்ட்ரெயின் பண்ணதால் தான் அவருக்கு எல்லா நோயும் வந்தது. எந்த நேரமே சிந்தனை. அதுதான் அவருடைய பிஆர் ராட்டு சொல்கிறார், நான் என் குடும்பத்தில் உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, தகவல் வந்தது, அது பாபா சாஹேப் கிட்ட போய் சொல்லான்னு போகிறேன். அவர் அந்த கான்ஸ்டியூஷனை பிரேம் பண்ணுறது எழுதினிருந்தார். அந்த பணி செய்துன்னு இருக்கும்போது அவர் பணிக்கு இடைஞ்சலாக போனால் கோவப்படுவார்ன்றதுக்காக எப்படி தகவல் சொல்கிறதுன்னு கூட என்னால் முடியாத ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு சட்டத்தை கொடுத்தார். திரும்பி பார்த்து என்னென்னும் போது இது போல் தகவல் வந்து உடனே போ அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு. அனுமதித்தோன்னா அவருக்கு தேவையானதை பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு 1.5 நாள் கழிச்சு வரேன். நான்
வந்து பார்க்குற அதே மாதிரி இருக்கிறாரு. எந்த பொருளை அப்படி வச்சுட்டு போனோமோ எப்படி இருக்குதோ இது 1.5 நாள் கழிச்சு அப்படியே இருக்குது. சரி வந்துட்டோன்றதுக்காக பாபா சாஹேப் அம்பேத்கர்கிட்ட திருப்பி ஒரு சத்தத்தை கொடுக்குறாரு. சத்தத்தை கொடுத்து திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு இன்னும் நீ கிளம்பலையான்னு கேட்டுருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நாட்டு மேலே, இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மேலே, அனைத்து மக்கள் மேலே, மனித சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் எப்படி இருக்கு ஒருங்கிணைக்கணுன்ற எண்ணம் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால் பாபா சாஹேப் மாதிரி ஒரு தேச பக்தர் யாருமே கிடையாது. இன்றைக்கி நம்மளுடைய பர்சனாலிட்டி, ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஎஃப்எஸ், இது போல் உருவாகணும்னா ஒரு பர்சனாலிட்டி உருவாக்குறது ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு டாக்டர் உருவாகணும்னா டாக்டர் உருவாகிட்டு அந்த ஊர் இல்லை உறவுக்காரங்களே இப்போ அந்த பிள்ளை எந்த நேரமே படிச்சுனே இருக்கும்பா, எந்த நேரமே புக்கும் கையமாக இருக்கும்பா, எந்த நேரத்தில் 4 மணி இல்லை, எந்த நேரமும் படிச்சுனே இருக்கம்பா அப்படின்னு அந்த அறிவெல்லாம் பண்ணிவிட்டு 12வது அதிக மதிப்பெண்ணத்தை தான் ஒரு அந்த டாக்டர் சீட்டு கிடைக்குது. டாக்டர் சீட்டு கிடைச்சா 5 வருஷம் அதை படிக்கணும், படித்து முடிச்சா தான் டாக்டர் ஆகுது. ஒரு பர்சனாலிட்டி உருவாக்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறோம். நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களுடைய பர்சனாலிட்டியை உருவாக்குறதுக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி சட்டத்தை எழுதுறதுக்கு எப்படியாப்பட்ட அறிவு தேவைப்பட்டு, அப்போ எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் பாரு, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பான். இந்த ஸ்ட்ரெயின் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் 65 வயசில் இறந்து போனார். அதனால் இந்த நாட்டுக்கு பண்ண தியாகம். அதனால் இன்றைக்கி இந்த நாட்டில் எல்லா மக்களும் 130 கோடி மக்களாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாமே கொண்டாடணும். ஏன்னா சுதந்திரன்றது இது போல் மைதானம். இதில் எவ்வளோ நாள் இப்படியே வாழ முடியுமா, இங்கே சமைக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, இங்கே தூங்க முடியுமா? அதுபோல் மைதானம், இந்த மைதானத்துக்கு ஒரு கட்டடம், ஒரு சுதந்திரன்றது ஒரு மைதானம், அது ஒரு கட்டடம் வேணும். அந்த கட்டடம் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் கட்டி கொடுத்தார். நம்மளுக்கு அரசியல் சட்டன்ற கட்டடத்தை கட்டி கொடுத்து நம்மளுக்கு ஒரு குடியரசு நாளாக உருவாக்குனார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால் இன்றைக்கி பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்த நாள்ன்றது எல்லாம், அது அதிகாரியாக இருக்கட்டும், சாதாரண ஊழியராக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து நாடே வந்து கொண்டாடணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு குடியரசு நாளை கொடுத்து வரும். இன்றைக்கி சுதந்திரத்தை எப்படி கொடுத்தா மகாத்மாலேருந்து எல்லாம் கொண்டாடுறோமோ, குடியரசு நாள்னா நான் சட்டம் குடியேறின நாள். இது போல் ஒரு கட்டடத்தை கட்டி கொடுத்து பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், நிர்வாகத்துறை, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு கட்டட உருவாக்கி அந்த கட்டடத்தில் குடியேறின நாள் தான் குடியரசு நாள். அதனால் இந்த குடியரசு நாளை நம்மளுக்கு கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அவர் பேரில் இன்றைக்கி சங்கமாக இருக்குது. அதனால் இந்த சங்கத்தில் ஒத்த கருத்தாக இருக்கணும். நம்ம ஃபெயிலியர் ஆகிறது என்னன்னா சொந்த கருத்து இருக்குது, எல்லாருடைய சொந்த கருத்தை நம்ம சொல்லிடுவோம். பாபா சாஹேபுடைய கருத்துன்னா அவரோட என்ன தொழிலாளருக்கு என்ன பண்ணார் பாபா சாஹேப், என்னென்ன செய்ய சொன்னார், அதை அண்ணன் சொன்னார் மாரியப்பன். அது அதிகாரி இருந்தாலும், ஏர்போர்ட் அத்தாரிட்டி அதிகாரி இருந்தாலும் சரி, சாதாரண ஊழியர் இருந்தாலும் ஒரே கான்ஸ்டியூஷன் தான். அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதே தான் நம்மளுக்கும் இருக்கும். மாறியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அது யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி லைவில் இருக்குது எதிரான கான்ஸ்டியூஷனு தான், இந்திய அரசியல் சட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. ரூல் பண்ணுறது ஆட்சி செய்யுதுன்னா அதுதான். பிரதமர் மாறலாம், வாஜ்பாய் மாறலாம், மன்மோகன் சிங் மாறலாம், மோடி வரலாம், நாளைக்கு நம்ம அக்கா பெகஞ்சி மாயாவதிஜி பிரதமர் ஆகலாம், முதலமைச்சர் மாறலாம், கருணாநிதி ஜெயலலிதா இல்லை, ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி இல்லை, நாளைக்கு அந்த இடத்துல நான் கூட போய் முதலமைச்சர் ஆகலாம், நீங்கள் போய் உட்காரலாம். கவர்னர் மாறலாம், நீதிபதி மாறலாம், காவல்துறையில் டிஜிபி இல்லை, கலெக்டர் இல்லை, எல்லா ஏர்போர்ட் அத்தாரிட்டி மேனேஜர்லாம் மாறலாம், யார் வேணாமல். ஆனால் கான்ஸ்டியூஷன் மாறப்போகுது. அதனால் இன்றைக்கி லைவில் இன்றைக்கி ரூல் பண்ணுறதுனா கான்ஸ்டியூஷன் தான். அப்படியாப்பட்ட கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்தநாள் கொண்டாடுறது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடணும். ஏதோ மாரியப்பனை கூப்பிட்டாரு, கடமைக்காக வந்ததில்லை, ஒருத்தருக்கும் ஆனால் உணர்வு இருக்கும். உணர்வு வந்து ஒத்த கருத்து நம்ம உருவாக்கணும். ஒத்த கருத்தை உருவாக்கிட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து நான் நிறைய பேரை போய் சந்திக்கும் போது நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை பண்ணுறாங்க. இது சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, அது பக்கத்தில் ஒரு கேட்டால் நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இல்லைப்பா, ஒற்றுமை தான் போதும் பண்ணுறான். இப்போ 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 10,000 பேர் இல்லை, 1,00,000 பேர் கேட்டாலே இதே தான் சொல்கிறான். நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுக்குள்ளே ஒற்றுமை இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் ஒற்றுமைன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்ன காரணம் போது அவங்களோட எண்ணத்துலேருந்து சொல்கிறோம். நம்ம இப்போ நான் வரேன்னா என் எண்ணத்தில் சொல்கிறேன், நீங்கள் வரீங்களா நீங்கள் எண்ணத்தில் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக பாபா சாஹேபுடைய எண்ணம் நான் தெரிஞ்சு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த ஒற்றுமைன்றது கண்டிப்பாக உருவாகிடும். எந்த பிரச்சனையும் வராது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் சொல்கிறார், அடிக்கடி சொல்கிறார், நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது, நீதி நம்ம பக்கம் இருக்கும்போது தோல்விக்குன்றது இடமே கிடையாது, தோல்விக்குன்ற இடமே கிடையாதுன்றார். அதனால் பாபா சாஹேப் போராடின மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மனிதர்கள்,
அவங்ககிட்டலாம் போராடி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரு எல்லாத்தையும். ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாரு. யார் இல்லை, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், நாட்டில் 86% மக்களுக்கு ஓட்டு உரிமை வாங்கி கொடுத்தாரு. எஜுகேஷனுக்கு கல்வி வாங்கி கொடுத்தாரு. யாருக்கு? நாட்டில் இருக்கிற 90% மக்களுக்கு எல்லாருக்கும் கல்வி வாங்கி கொடுத்தாரு. வேலை வாய்ப்பு இது போல் அரசாட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, அரசாட்சி எல்லாத்தையும் கொடுத்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இன்றைக்கி இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு சுதந்திரமாக, ஒரு சமத்துவம், சகோதரத்துவமாக இருக்கணும்னா பாபா சாஹேபுடைய எண்ணத்தை எல்லாம் உருவாக்கிட்டால் கண்டிப்பாக அதெல்லாம் உருவாகும். அதனால் இந்த அளவுக்கு சேர்ந்தது முக்கியம் இல்லை, நம்ம அடிக்கடிக்கு பாபா சாஹேபுடைய சிந்தனையில் ஒன்றா இருக்கும். ஒரு நிகழ்ச்சி மூலிமா எவ்வளோ வாரத்துக்கு நம்மளுக்கு ஒரு நாள் தான் நம்மளுக்கு ஓய்வு கிடைக்கும், மாதத்துக்கு 4 நாள் இருக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் உட்காந்து நம்ம பாபா சாஹேபுடைய சிந்தனை, அவரோட செயல்பாடு என்ன, இந்த சமூகத்துக்கு செய்ய சொன்னார், என்ன வேலை செய்ய சொன்னார். மாரியப்பனை ஒருத்தர் பண்ணாலாம் முடியாது. அந்த சுமை வந்து எல்லாருக்கும் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நம்மளுடைய போராட்டம் இருந்தாலும் சரி, நம்மளுடைய எந்த இது இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ நாள் மாரியப்பனில் நான் இல்லை, ஒரு 100 கிலோ வெயிட்டு கொடுத்து தூக்குனா ஒரு 5 அடி தூக்கம், 10 அடி தூக்கம், நான் சமுதாயத்துக்காக தூக்குனா தூக்க முடியும். அப்புறம் 10 அடி தூக்குன பிறகு போட்டுற முடியாது. அதே 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 1 கிலோ தூக்கணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1000 பேர் சேர்ந்து 100 கிராம் தூக்கணுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை போல் எல்லாத்துலேயும் அது பொருளாதாரம் இருந்தாலும் சரி, உழைப்பு இருந்தாலும் சரி, எந்த பணியினர் எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும், எல்லாமே எல்லோரும் உருவாகணும். அதனால் அந்த இறுதி அவங்களுக்கு அந்த ஒற்றுமைன்ற ஒத்த கருத்து, பாபா சாஹேபுடைய கருத்து, நீங்கள் ஒத்த கருத்தாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம்னு சொல்லி இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவிக்கிறேன். ஜெய் பீம்.